கை வச்சாலும் நாம் தமிழர் ஒருத்தன் கூட நடைபெற முடியாது. தமிழ்நாட்டில் வெடிகுண்டு நாங்க வீசுவோம், வெடிகுண்டு நாங்க வீசுவோம். காலித்தனத்தாலதான் சந்திக்கணும்னு நாம் தமிழர் நினைச்சானா சீமாறு நடமாறவே முடியாது. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல நடமாட முடியாது. இன்னைக்கு அவங்க ஆம்பளை தானே, வெளியில வரணும் இல்லாம ஏன் ரூம் குள்ளர ஒண்டிட்டு இருக்கிறான். அவன் சும்மா வாயில சொல்லிட்டு இருக்கிறான் வெங்காய வெடிகுண்டு. நாங்க செய்வோம் தொலைச்சுக்குவோம். ஈரோடு தேர்தலுடைய இறுதிக்கட்ட அந்த பிரச்சாரம் என்பது மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் திமுகவினர் தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரமா பண்றாங்க, நாம் தமிழர் கட்சியுமே தங்களுடைய பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த தோழர்கள் சீமான் குறித்து ஒரு நோட்டீஸை மக்கள் கிட்ட விநியோகம் பண்ணுவதை பார்க்க முடியுது. அந்த நோட்டீஸை நாம் தமிழர் கட்சியுடைய இடும்பாமானும் கார்த்தி தலைமையிலான நாம் தமிழர் கட்சியினர் அந்த நோட்டீஸை பறிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவதை பார்க்க முடியுது. அந்த நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய தோழர்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு அவர்கள்ட்ட போய் இந்த நோட்டீஸை பறித்து அவர்களை தாக்குவதையும் பார்க்க முடிகிறது. அதற்கு எதிர்வினையும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் என்ன தடுக்கலையான்னு சொல்லிட்டு போலீஸை கேள்வி கேட்டுவதையும் பார்க்க முடியுது. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய கோவை ராமகிருஷ்ணன் அவர்களுமே திட்டமிட்டு இப்படி ஒரு தாக்குதலை பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை வச்சிருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனையை? இந்த கலவர சூழல் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் சீமான் இத்தனை நாட்களாக களத்தில் இருக்கிற தோழர்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டே இருந்தார். போட்டு பார்த்தரலாம் அப்படிங்கிற அவருடைய பேச்சின் துணி இருக்கிறது அல்லவா, அது கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல் இப்படி ஒரு அராஜக போக்கை கையில் எடுத்து களத்தில் நின்று பணியாற்றக்கூடிய தோழர்களிடத்திலே சண்டை முடிந்து அவர்களை ஆயுதம் ஏந்த வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சீமானுடைய பேச்சுக்கள் இத்தனை நாட்களாக வேறு வேறு வடிவம் பெற்றுக்கொண்டே இருந்தது. சீமான் கடைசியாக எதை நினைத்தாரோ அது இன்றைக்கு ஈரோட்டு தேர்தல் களத்தில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். முதல்ல குறிப்பா பெரியார் குறித்து ஒரு அவதூறை பரப்பியதற்கு பிறகு கருத்தியல் ரீதியாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் அவகாசம் கொடுத்தார்கள். எடுத்த எடுப்பிலேயே அவருடைய வீடு முற்றுகை என்று அறிவிக்கல. ஜனநாயக வழியில் போராடுவதற்கு முன்பாக அவருக்கு போதுமான அவகாசம் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆதாரத்தை நீங்கள் கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனைக்கே வேலை இல்லை. ஆதாரம் இல்லை என்று சொன்னால் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சொன்னதற்கு மக்களிடத்திலே பகிரங்க மன்னிப்பு கேட்டுவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கலாம். எங்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எந்த அமைப்பும் சொல்ல முடியாது. பெரியார் மக்களுக்கான தலைவர், ஒரு தனிப்பட்ட அமைப்புக்கான தலைவர் அல்ல. எனவே பெரியார் குறித்து பேசிய அவதூறுக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்திருந்தால் இந்த பிரச்சனை அன்றோடு முடிவு பெற்றிருக்கும். ஆனால் நாளுக்கு நாள் தன்னுடைய வாதத்தை வேறு வேறு விதமாக திரித்து தன்னை ஏதோ ஒரு ஹீரோயிச மனநிலையில் நினைத்து கொண்டு தான் சொல்கிற கருத்து மக்களிடத்திலே போய் சேருகிறது என்பதை நினைத்து கொண்டு அவர் அன்றாட பேசிய செய்திகள் இந்த பிரச்சனையினுடைய திசைவழி போக்கை வேறு இடத்துக்கு எடுத்து சென்றது. அதன் பிறகு பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு தன்னுடைய எதிர்ப்பை பலமாக பதிவு செய்தது. பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு பலமாக எதிர்ப்பை பதிவு செய்ததற்கு பிறகும் அவருடைய பேச்சு அடங்கிய பாடில்லை. என்னை எதிர்க்க முடியாமல் என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சலூன் கடையை முற்றுகையிட்டார்கள் என்றெல்லாம் ஏளன எகட்டியம் பேசினார். ஆனால் அந்த எதிர்ப்பை கூட அவர்கள் பலமாக பதிவு செய்தார்கள், ஜனநாயக வழியில் பதிவு செய்தார்கள். நீங்க அவங்க நடத்தின போராட்டத்தையும் சீமான் வீட்டுல குண்டர்கள் குவிக்கப்பட்டிருந்ததையும் ஒப்பிட்டு பார்க்கணும். கையில உருட்டு கட்டைகளோடு, கேட்டா சீமான் என்ன சொல்றாரு, பிரியாணி செய்யறதுக்காக கட்டைகள் வச்சிருந்தோன்னு. ஆனா அன்னைக்கு பிரதான காட்சி ஊடகங்கள் பதிவு செய்த காட்சிகள் என்னன்னா, நேரடியாகவே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் என்கிற பெயரால் நின்ற குண்டர்களிடத்துல போய் கேட்கிறாங்க. கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தா அடிச்சு மண்டைய புழக்கிறதுக்காக இந்த உருட்டுக்கட்டைகளை வச்சிருக்கிறோம்னு சொல்லி சீமானுடைய தம்பிகள் சொன்னது எல்லா காட்சி ஊடகங்களிலும் பதிவாகி இருக்கிறது. யூடியூப்ல இருக்கு, இப்ப வேணாலும் நீங்க போய் பார்த்துக்கலாம். அப்போ ஒரு கலவர சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளை எப்போதும் தயார் நிலையில் வைத்திருக்கிற ஒரு வேலையை அவர் செய்கிறார். அவரால் மட்டும்தான் கலவரத்தை உருவாக்க முடியுமா? தந்தை பெரியார் திராவிடர் கழக தோழர்கள் இன்றைக்கு அடித்து விரட்டி இருக்கிறார்கள். 4 தோழர்கள் தான். ஆனா நீங்க 25 பேர் இருந்திருக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு நோட்டீஸ் ஜனநாயக வழியில் கொடுப்பது உங்களுக்கு எத்தகைய எரிச்சலை ஏற்படுத்துகிறது? ஏன் நீங்க ஒரு நோட்டீஸ் அடித்து கொடுங்க. பெரியார் குறித்து நீங்க சொன்ன கருத்தை விடவா சீமான் குறித்து அடித்து கொடுத்த நோட்டீஸினுடைய வீரியம் கூடிவிட்டது. நீங்கள் பொய் சொன்னீர்கள், அவதூறு செய்தீர்கள். ஆனால் பெரியார் திராவிடர் கழக தோழர்கள் கருத்தியல் ரீதியாக வாதத்தை முன்வைக்கிறார்கள். பெரியார் செய்த மக்களுக்கு என்னவெல்லாம் பெரியாரால் நன்மை விளைந்தது என்பதை எடுத்து சொல்கிறார்கள். சீமானால்
இந்த சமூகத்தில் ஒழுக்கக்கேடு என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் எடுத்து சொல்கிறார்கள். ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான அடிப்படை தகுதி கூட இல்லாத மனிதனாக வெளிப்படுகிறார் சீமான் என்பதை எடுத்து சொல்கிறார்கள். இதற்கு வாதம் இருந்தா செய்யுங்க, மறுப்பு சொல்லுங்க. நீங்க ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஜனநாயக வழியில தேர்தல் களத்துல கொடுங்க. யாரு வேணான்னு சொன்னா, நீங்க கொடுப்பதை மக்கள் ஏற்பதாக இருந்தால் தாராளமாக ஏற்கட்டுமே. உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிற பொழுது, எங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு எங்களுக்கு முழு சுதந்திரம் இல்லையா என்ன என்கிற கேள்வியை பெரியார் திராவிடர் கழக தோழர்கள் இன்றைக்கு வைக்கிறாங்கல்ல, அந்த கேள்விக்கு என்ன பதில்? காவல்துறையை பார்த்து அந்த நோட்டீஸை பறிங்கன்னு சொல்றீங்களே, காவல்துறை என்ன உங்களுடைய கைகூலிகளா, உங்களுடைய ஏவல் ஆட்களா? எப்படி நீங்க காவல்துறையை பார்த்து சொல்லலாம்? காவல்துறை நடுநிலைமையோடு நடந்து கொண்டிருக்கு, நான் பாராட்டுறேன் காவல்துறை இந்த நேரத்துல. ஆனா நீங்க ஒரு எந்த புகாரும் இல்லாம காவல்துறையை போய் நோட்டீஸை பறிக்க சொல்லி, என்ன சார் நோட்டீஸை பறிக்கீங்க? எப்படி நோட்டீஸை நீங்க பறிக்கலாம்? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு நோட்டீஸை பறிக்கிறதுக்கு? பறிக்க சொல்லி காவல்துறைக்கு உத்தரவு போடுவதற்கு நீங்கள் என்ன காவல்துறையை அதிகாரத்தில் வைத்திருக்கக்கூடிய உள்துறைக்கு அமைச்சர் பெருமக்களா? நீங்க என்ன உத்தரவு போடுறீங்க? அப்பனா பறிக்கலன்னு சொன்னோம்னா நேரா போய் தாக்குறது என்ன மாதிரியான நடவடிக்கை அது? நாள் குறி இந்த தேதியில வர்றேன்னு சொல்லிட்டு வந்தாங்களே பெரியார் கூட்டமைப்பு, அன்னைக்கு வைக்க வேண்டியதானே நீங்க உங்களுடைய அராஜக போக்க? அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அன்னைக்கு வீரனாக இருந்திருந்தால் உண்மையிலேயே சீமான் வீட்டுல இருந்துக்கணும். எதுக்கையா ஓடி போய் ஒளிஞ்சாந்தாலே? ஓடிட்டானா இல்லையா? அன்னைக்கு வீட்டுல இருந்திருக்கணும்ல. வீட்டுல கொண்டு வந்து குண்டர்களோட ஆட்களை நிப்பாட்டிட்டு வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி தலைமறைவாய் ஓடி போனார். இன்னைக்கும் பெரியார் திராவிடர் கழக தோழர்களுடைய முழக்கத்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும். சீமான் எங்க இருக்கான், வர சொல்றான்னு கூப்பிடுறாங்க. அந்த தோழர்களுடைய குரல் அதுதான். நீங்க வந்தீங்களடா, சீமான் எங்கடா இருக்கான், வர சொல்றான், ஒண்டி கொண்டி போட்டு பார்த்துருவோன்றான்றாங்க. இந்த சூழலை உருவாக்கியது பெரியாரிய இயக்கங்கள் அல்ல, பெரியாரிய தோழர்கள் அல்ல, மாறாக சீமான் தான் இந்த சூழலை உருவாக்குனாரு. இப்ப நாங்க கூப்பிடுறோம், சீமான அறைகோல் விடுக்கிறோம். நீ ஏன் ஆட்கள் எல்லாம் ஏவுற? நீ ஆட்களை ஏவாத, நேரா நீனே வா. நீ என்ன அடிச்சு பார்க்கணும்னு தானே சொல்ற, உருட்டுக்கட்டைகளோடு நீ வா. இந்த சூழலை நீ தயார்படுத்திட்டன்னா, இராணுவ தடவாளங்கள் ஏற்றி சென்ற வாகனங்களை அடித்து நொறுக்கிய பெருமை திராவிடர் கழக தோழர்களுக்கு உண்டு, தந்தை பெரியார் திராவிடர் கழக தோழர்களுக்கு உண்டு. இராணுவத்தினுடைய வண்டியவே மறிச்சிருக்கிறோம் சார் கடந்த காலத்துல. அன்றைக்கு நானும் மதிமுகவுல இருந்திருக்கிறேன், அந்த தோழர்களோடு களமாடி இருக்கிறோம். அதனால நீங்க ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைச்செல்லாம் இந்த ஊழ உதார் விட்டுட்டு இருக்க கூடாது. எல்லாம் முடியும். 4 பேர் அடிச்சதுக்கே 35 பேர் ஓடிட்டான். இன்னைக்கு தலதெறிக்க ஓடுறான். அங்க என்ன பிரச்சனை? ஜனநாயக வழியில் நோட்டீஸ் கொடுத்ததுக்கே நீங்க இவ்வளவு வேகப்படுறீங்க. அப்ப நீங்க பெரியார் குறித்து பரப்பி அவதூறுக்கு நாங்க எவ்வளவு வேகப்பட்டிருக்கணும், நாங்க எப்படி கிளர்ந்து எழுந்திருக்கணும்? அந்த நோட்டீஸ் கொடுத்த பின்புதான் பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை நடந்த பிறகுதான் அந்த நோட்டீஸ் மிக தீவிரமாக அந்த தோழர்கள் மக்கள் மத்தியில பரப்புவதை பார்க்க முடியுது. இன்னும் வேகமாக அந்த நோட்டீஸ் மக்கள் மன்றத்துல போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. சார், இங்க கருத்து முன்வைக்கிற நபர் யாராக இருக்கிறாருங்கிறது தான் கேள்வி. மக்கள் கருத்து யாருடைய கருத்து, அவர் முன்வைக்கக்கூடிய கருத்து தான் பாக்குறாங்க. நீ பெரிய பயில்வானு, நீ பெரிய வசன வியாபாரி, அதெல்லாம் மக்கள் பாக்குறது இல்ல. உனக்கு என்ன பேரு, நீ எவ்வளவு பெரிய பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கிற ஆளு, நீ எவ்வளவு பெரிய மோசமான நபர்ன்றது மக்களுக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், நாம ஏற்கனவே ஒப்பீனியன் தமிழ் வாயிலாகவே பேசி இருக்கிறோம். ஈரோட்டு தேர்தல் களத்தில் சீமான் பெரியார் குறித்து பேசியது எடுபட்டிருந்தால், தந்தை பெரியார் குறித்து நீங்கள் ஏன் அவதூறாக பேசிவிட்டு எங்களிடத்திலே வாக்கு சேகரிக்க வருகிறீர்கள் என்று ஒரு பெண் போய் வேட்பாளரை முற்றுகையிட்டாரா இல்லையா? அதன் பிறகு சீமான் பிரச்சாரம் செய்ய வருகிற வாகனத்தின் முன்பாக பெரியார் குறித்து தவறாக பேசிய சீமானை வெளியேறுன்னு முழக்கம் எழுப்பினார்களா இல்லையா? மக்கள் போய் ஒரு சேர திரண்டு நின்று. இன்னொன்று, வெளி மாவட்டத்திலிருந்து வெளியூர்களிலிருந்து வந்திருக்கிற ஆட்கள் எல்லாம் வெளியேறணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவு. தேர்தல் தேதி நெருங்க ஒவ்வொரு நடைமுறைகளா செயல்படுத்தப்பட்டுக்கிட்டே வரும். அதுல ஒரு நடத்தை விதிமுறையின்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளி ஊர்களிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் வந்து தங்கி இருந்து தேர்தல் பணியாற்றக்கூடிய அந்தந்த கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் அந்த ஊரை காலி பண்ணிட்டு வெளியேறிடணும், மண்டபங்களை காலி பண்ணணும். அப்படி காலி பண்ணிட்டு போன பிறகு சீமான் காலி சேரோட பேசிட்டு இருக்காரு. அப்புறம் ஈரோட்டு மக்கள் இடத்துல உன்னுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சா? நீ காலி சேர்ல பேசிக்கிட்டு இருக்க. ஏன் காலி சேரோட பேசிக்கிட்டு இருக்க? நீ தமிழ்நாடு முழுக்க ஒரு 500 பேரை திரட்டி கொண்டு போய் எல்லாரையும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி நிக்க வச்சு அந்த 500 பேருக்கு முன்னாடியே 10 கூட்டத்தை நீ பேசின. பாக்குறதுக்கு ஏதோ 500 பேர் அங்கங்க திரண்டு நிக்கிறது மாதிரியே தெரிஞ்சது. ஆனா அந்த 500 பேரும் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற உன்னுடைய ஆட்கள். அவங்க எல்லாம் வெளியேறின பிறகு நீ காலி சேரோட உங்க அண்ணன் ஹெச் ராஜாவுக்கு இணையா நின்று பேசி கொண்டிருக்கிற காட்சி ஈரோட்டு தேர்தல் களத்துல பாக்குறோம். அப்ப ஈரோடு தேர்தல் களம் எதை உணர்த்துதுன்னு சொன்னா, சீமானுக்கு உண்மையிலேயே எந்த ஆதரவும் ஈரோடு தேர்தல் களத்தில் இல்லைங்கிறத உணர்த்துது. இன்னொன்னு, சீமானுக்கு இப்ப வெறி தலைக்கு ஏறி இருக்க காரணம் என்னன்னா, 2 விஷயங்களை நம்ம பேசியாகணும். ஒண்ணு,
பெரியார் குறித்து இவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிற போதே பெரியாரை நான் புகழ்கிறேன், பெரியாரை நான் ஆராதிக்கிறேன்னு விஜய் ஒரு பக்கம் கிளம்புறாரு. அது உண்மையான உணர்வா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம் பேசுவோம் நம்ம. ஆனா நீ எந்த குறியீடை அவமதிக்கிறாயோ அந்த குறியீடை கையில் ஏந்துகிற வேலையை விஜய் செய்யறாருல்ல, அது ஒரு பக்கம் எரிச்சலை உண்டாக்கிக்கிட்டே இருக்கு. இன்னொன்னு, எனக்கும் திமுகவுக்கும் போட்டி, எனக்கும் திமுகவுக்கும் போட்டி, நானும் திமுகவும் தான் நேரடியா மோதுறோம்னு இந்த ஆளு பெருமை பீத்திக்கிட்டு அலைஞ்சான். 2வது இடம் எனக்கு தானா. இப்ப 2வது இடத்துக்கு யார் வந்துட்டான்னா, தோழர் குடந்தை அரசை நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு 2வது இடம் கிடைக்கும்னு சொல்றாங்க. பெரியாரிய கூட்டமைப்பு ஆதரித்து அண்ணன் KM ஷரீஃப், திருமுருகன் காந்தி போன்றவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. இப்ப அவங்க 2வது இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா நாம 3வது இடத்துக்குள்ள போறோம். இது ஒரு பெரிய பின்னடைவாக அல்லவா இருக்கிறது என்ற அந்த ஒரு எரிச்சல் உணர்வு இப்போது வெட்ட வெளிச்சமாக சீமானிடத்தில் வெளிப்படுகிறது. சீமான் எக்ஸ்போஸ் ஆயிட்டார் சார், அம்பலப்பட்டு போயிருக்கிறார். அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதனால் வெறி தலைக்கு ஏறி இருக்கிற காரணத்தால் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்து பேசுவது மட்டுமல்ல, இன்றைக்கு நடந்த சம்பவம் ஒரு சாட்சி. இத்தனை நாட்களாக இந்த களத்தை தான் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த அடிதடிக்கு தயார்படுத்துற வேலையை தான். அப்ப கூட அடிதடிக்கு அவர் வரமாட்டாரு. இந்த இடும்பாவனம் கார்த்தி மாதிரி 4 அல்ல கைகளை அனுப்பிச்சு சண்டையை போடுறது ரோட்ல நின்று. ஏன்னா அவன் மண்டை உடைஞ்சா இடும்பாவனம் கார்த்தி மண்டை தானே உடையுது, சீமான் மண்டை உடையறது இல்ல. அவருக்கு நல்லா தெரியும் தம்பிகளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு. 10 பேர் விரட்டினா ஓடிடுவான். ஓடி போய் வீட்டுல போய் பங்கருக்கு அடியில ஒளிஞ்சிருவான், எங்க இருக்கான்னே தெரியாம போயிடும். இதற்கு முன்பு நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேனே, மதிமுக பொதுச் செயலாளர் குறித்து அவதூறு பரப்பியதற்காக ஒரு நாம் தமிழர் தம்பிய நேரா நாங்க வீட்டுக்கு போய் கூப்பிட்டோம், வாடான்னு. மறாவது நாள் காலையில வேலை செய்யற இடத்துல இருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டான், அந்த வீட்டை காலி பண்ணிட்டான், எங்க இருக்கிறான்னு தெரியாமலே போயிட்டான். இது ஒரு இடம் 2 இடம் இல்ல, மொத்தம் 5 இடத்துல நடந்தது. மதுரையில இதே மாதிரி நடந்தது, வட சென்னையில இதே மாதிரி நடந்தது, திருச்சிக்கு பக்கத்துல துறையூர்ல இதே மாதிரி நடந்தது. இந்த மாதிரி 5 இடங்கள்ல நாம் தமிழர் கட்சி அவதூறு பிரச்சாரம் செய்ததற்காக போய் முற்றுகையிட்டாங்க. முற்றுகையெல்லாம் ஒண்ணு இல்ல, 4-5 நிர்வாகிகள் போய் பேசினாங்க, என்னையா நீ தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னதுக்கே ஓடிட்டான். இதான் அவனுடைய ஸ்ட்ரென்த். அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிற முடியுது? ஏற்கனவே சீமானுடைய வன்முறை பேச்சுகளாலதான் காவல்துறை அதிகாரியை தாக்கி சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு முன்பு ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய தம்பியை சிக்கினார், அவர் தம்பியே இல்லைன்னாங்க. இப்ப ஈரோடு களத்துல நான் வெடிகுண்ட வீசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையை தூண்டி விட்டார். இப்போ அவங்க தம்பிகள் போய் அதை கேட்டுட்டு போய் பிரச்சனை பண்ணி இன்னைக்கு காவல்துறை அவங்க மீதுதான் மிகப்பெரிய அளவுக்கு கேஸுகள் போட போறாங்க. எப்படியும் அவங்க வெளியூர்ல இருந்து வந்த நபர்களாக தான் இருப்பாங்க. கேஸுக்காக அலைய வேண்டிய சூழல் இப்ப ஏற்பட போகுது. தொடர்ச்சியாக வன்முறை ஏவி தன்னுடைய தம்பிமார்களை சீமான் மாட்டி விடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்பதா? சார் ஒண்ணும் இல்ல சார், இந்த வருண்குமார் IPS விஷயத்திலேயே நாம பார்த்தோமா இல்லையா, என்னென்ன பேச்சு பேசினா இந்த ஆளு. ஆனா இந்த ஆள் பேசின பேச்சை நம்பி சமூக வலைதளத்துல பல பேரு அண்ணன் ஏதோ பெரிய மாவீரன், அலெக்சாண்டருக்கு அடுத்து அண்ணன் தான் நினைச்சுக்கிட்டு இணையதளத்துல போய் கம்பு சுத்த ஆரம்பிச்சான். சமூக வலைதளத்துல ஒவ்வொருத்தரையா பிடிச்சி 2-3 பேர் மேல கேஸ போட்டோன்னே, கேஸ் யார் மேல போட்டாங்களோ அவங்க எல்லாம் நாம் தமிழருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா. அடுத்து நீங்க சொன்ன சம்பவம், ஸ்டேடியத்துக்கு வெளியில நடந்த தகராறு. இந்த ஆள் பேசுறத நம்பி என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அண்ணன் ஏதோ பெரிய லெவல்ல தொடர்பு பண்ணி நம்மள இந்த சினிமால எல்லாம் வர்றது மாதிரி ஜெயில் கம்பியை உடைச்சு நம்மள வெளியில கூப்பிட்டு யாழ அரெஸ்ட் பண்ணவன் எவன்டா, மரியாதையா இருந்துக்க, உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவேன்னு சொல்லி நேரா ஸ்டேஷன்ல போய் சண்டை போடுறதெல்லாம் சினிமால வரும்ல, அந்த மாதிரி நம்மளை கூட்டு போயிடுவாருன்னு நினைச்சு கனவுல சின்ன பசங்க 4 பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறான். உண்மையிலேயே அவர்களுடைய வாழ்க்கையை முடித்து கட்டுவதற்கான வேலையை சீமான் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த தேர்தல் களத்திலையும் அவர் செய்யற வேலை அந்த மாதிரியான வேலை தான். என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி உசுப்பேத்தி அவங்கள ரோட்டுக்கு அனுப்பிச்சு அந்த பசங்க 4 பேர் அடிக்க போறேன்னு போய் அவன் மேல கேஸ் ஆகி போய் தேர்தல் களத்துல தேர்தல் வேலை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு நான் பெயிலபிள் ஆக்ட்ல கேஸ் உண்டு. தேர்தல் பணி செய்ய விடாமல், அரசு அதிகாரிகள் பணி செய்ய விடாமல் தடுத்தா எப்படி நான் பெயிலபிள்ல போட முடியுமோ, அந்த மாதிரி தேர்தல் பணி செய்ய விடாமல் தடுத்தா தேர்தல் பணி செய்து கொண்டிருக்கிற கட்சியினர் நேரடியாக போய் எங்களை ஜனநாயக முறைப்படி தேர்தல் பணியாற்ற, தேர்தல்ங்கிறது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு பக்கம் சார். அதை நீங்க நடத்த விடாம தடுக்கிற வேலையை நீங்க செஞ்சீங்கன்னாலோ, போலிங்க்கு ஏதாவது இடையூறாக இருந்தீங்கன்னாலோ உங்க மேல நான் பெயிலபிள் செக்ஷன்ல கேஸ் விட முடியும். இப்ப பெரியார் திராவிடர் கழக தோழர்கள் நேரா போய் ஒரு கேஸ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, தேர்தல் பிரச்சாரத்துல நாங்க ஈடுபட்டிருந்தோம், எங்களை தேர்தல் வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்கன்னா, எவன்லாம் இப்ப கலவரத்துல ஈடுபட்டானோ இடும்பாவன கார்த்தி உட்பட எல்லாம் நான் பெயிலபிள்ல உள்ளார போயிடுவான். அப்புறம் என்ன செய்வான், அவன்லாம் தங்கி இருக்கிறது சென்னையா இருக்கும், திருவண்ணாமலையா இருக்கும், அங்கிருந்து ஈரோடுக்கு புறப்பட்டு போகணும்.
தஞ்சாவூர்ல இருப்பான், அங்கிருந்து ஈரோடுக்கு புறப்பட்டு போகணும், மதுரையில இருப்பான், ஈரோடுக்கு புறப்பட்டு போகணும். இப்படி அவன் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சே வாழ்க்கை போயிடும். அண்ணன் என்ன பண்ணுவாரு, இசூசு கார்ல ஜாலியா சுத்திட்டு நைட் ஆனா காஸ்ட்லியான ஃபாரின் சரக்கை வாங்கி அடிச்சுட்டு ஹோட்டல்ல ரூமை போட்டு தூங்கிடுவாரு. இவனுங்க டெய்லி பஸ்ல ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு போய் கோர்ட்ல ஆஜராகி பிச்சை எடுத்து வழக்கு நடத்த வழி இல்லாம வக்கீலுக்கு காசு கட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. இதுதான் கடந்த காலத்திலயும் நாம் தமிழர் கட்சியில் நடந்தது. இப்ப இந்த விவகாரத்தை கூறுதிட்டத்துக்கு பின்னால இந்த வேலையை தான் செய்ய போறார். அதனால தயவு செய்து நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்போடு இரு. தயவு செய்து உனக்கு இந்த வழக்கு குறித்தெல்லாம் எதுவுமே உனக்கு தெரியாது. கடந்த காலத்துல வழக்கை சந்தித்திருக்கிற உங்க கட்சியிலிருந்து போன பல பேர்கிட்ட போய் கேட்டுப்பாரு என்ன நிலைமைன்னு சொல்லி. இப்படியே உசுப்பேத்தி பேசிட்டு அந்த ஆள் கிளம்பி போயிடுவாங்கிற ஒரு வேண்டுகோளை தான் நம்ம இந்த நேரத்துல வைக்க வேண்டியிருக்கு.